ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தேனியிலிருந்து திருச்சி வரைக்கும் நாம் இந்த எஸ்இடிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். நான் ஏசி சீட்டர் பஸ் 8:10க்கு எடுப்பாங்க. இங்கிருந்து வந்து ஒரு 4 hours 30 minutes ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல, பார்ப்போம். ஏன்னா பஸ் ஃபில்லாகாட்டி எல்லா ஊருக்குள்ள போயிட்டு போவோம்னு சொன்னாங்க. திண்டுக்கல், பெரியகுளம் எல்லா பக்கம் போயிட்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க டிராவல் விளாக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தேனியிலிருந்து திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நோக்கிய டிராவல் விளாக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நாம டிராவல் பண்ண போற எஸ்இடிசி பஸ்ங்க. ஸோ தேனியிலிருந்து எடுத்து பெரியகுளம், திண்டுக்கல், திருச்சி வழியா சென்னை வரைக்கும் போற பஸ். நாம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம் தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. மக்களே, ஒரு 7 o'clock இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தேனியிலிருந்து நிறைய பஸ்ஸஸ் சென்னை, பெங்களூர். மக்களே, பஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, வாங்க போட் பண்ணலாம். டிரைவர் அண்ணா ஏறிட்டாங்க. ஸோ இது வந்து 2+2 சீட்டர் எஸ்இடிசி. லக்கேஜ் ஸ்பேஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. மக்களே, பேசஞ்சர்ஸ் எல்லாம் போட் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, நிறைய பஸ்ஸஸ், அதனால வீக்கெண்டா இருந்தா கூட சீட்ஸ் இருக்கு நமக்கு ரிசர்வேஷன் பண்ணாமையே, இல்லாட்டி கஷ்டமா இருக்கும். நல்ல கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. தேனியிலிருந்து சென்னைக்கு நிறைய எஸ்இடிசி பஸ்ஸஸ் கிளம்புது. போடியிலிருந்து ஒரு பஸ்ஸும் தேனி வந்துட்டு தான் போகும். அதனால உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம 2வது தேனி சீரீஸ் ஆஃப் vlogs வந்து முடிச்சிட்டு கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நாம சுருளி, சின்ன சுருளி, மேகமலை இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. இது வந்து செகண்ட் சீரீஸ் ஆஃப் தேனி டிஸ்ட்ரிக்ட்ங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் இருக்கிற தேனி மாவட்டத்தை தென்மேற்கு பருவமழை சீசன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா அதுக்கான சான்ஸ் வந்து இந்த டைம் கிடைச்சிருச்சு. சூப்பரா ஜூலை மாசம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே மேகமூட்டத்தோட சாரல் மழை பெஞ்சிட்டு நாம இருந்த 4-5 days வந்து சும்மா வேற லெவல் வைபா இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போன இடங்களும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடங்கள்ங்க. நம்ம ராமக்கல் மேடு போனோம் கேரளாக்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தேக்கடி போனோம், குரங்கணி மலைகள் போனோம், வைகை டேம் பார்த்தோம். முக்கியமா நம்ம தேனி மாவட்டத்தோட ஹைலைட்டே அதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. இந்த டைம் நம்ம வைகை டேம் போயிருந்தப்போ தேங்க்ஸ் டு வருண பகவான் நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து கேரளால அடிச்சு தாக்குனதுனால வைகை டேமும் ஃபுல்லா இருந்துச்சுங்க. தண்ணி நிரம்பி ஷட்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி தண்ணி எல்லாம் வெளியாகிறதெல்லாம் பார்த்துட்டு நாம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதே மாதிரி குரங்கணி மலைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொழுக்குமலை டாப் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கிற ஏரியா. சோ அங்கெல்லாம் கூட நம்ம ரிமோட் பிளேசஸ்ங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் கூட நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது வந்து போடிமெட்டு மேல இருக்கு.
சோ போடிமெட் இல்ல, போடி நாயக்கனூர் பக்கத்துல போடிமெட்டு மேல போனா நமக்கு வந்து இங்க ரீச் ஆயிரலாம், நம்ம மூணார் போற ரூட்டு. சோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. நம்ம ராமக்கல் மேடு போயிட்டு கேரளால இருக்கிற நெடுங்கண்டம் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம பூப்பாறை வழியா கீழே வந்தோம். அந்த பஸ் ரூட் எல்லாம் கூட போட்டிருக்கேன். சோ இந்த டைம் வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். தேனி மாவட்டத்தில இருந்து அப்படியே நம்ம இடுக்கி மாவட்டத்துக்குள்ள போய் கேரளால நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அது போக தேனி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குரங்கணி, கொட்டாக்குடி, நம்ம கும்கி ஃபில்ம் எல்லாம் எடுத்தாங்கல்ல, மைனா கும்கி, அதெல்லாம் அந்த எடுத்த லொகேஷன்ஸ் அதெல்லாமே நேர்ல பார்த்தாச்சுங்க. அதை பியூட்டிஃபுல்லா வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு விளாக்ஸும் பண்ணிருக்கேன். எல்லா விளாக்ஸும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் மக்களே. பாக்குறது மட்டும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? தொடர்ந்து பயணிங்க திருச்சியை நோக்கி என் கூட. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பெரியகுளம் டவுனுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. நம்ம எஸ்இடிசி பஸ்ல தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 190 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். சோ தேனிக்கு அடுத்து இங்கேயும் மக்கள் போட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை போற மக்கள் வந்து நிறைய வத்தலக்குண்டு, திண்டுக்கல் வரைக்குமே போட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தேனி டு சென்னை பஸ்ல. சோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போற மாதிரி தெரியலீங்க, இந்த ஜங்ஷன்ல தான் போட் பண்ணிக்காருங்க. பெரியகுளம்ல இது வந்து தேனி ரூட்டும் திருச்சி ரூட்டும் ஜாயின் ஆகிற இடங்க. சோ பெரியகுளம் தாண்டி இப்ப நம்ம டுவர்ட்ஸ் வத்தலக்குண்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து கிளம்பி பெரியகுளம் தாண்டி இப்போ வத்தலக்குண்டு நகரத்துக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. வத்தலக்குண்டு பாத்தீங்கன்னா என்னதான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்தாலும் ரொம்பவே வந்து சில்லுன்னு இருக்கும். நம்ம தேனியோட சாரல் மலை வந்து கிட்டத்தட்ட நம்ம பெரியகுளம் வத்தலக்குண்டு வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களா. வத்தலக்குண்டு தாண்டி நாம கொஞ்சம் இன்டீரியர் டிராவல் ஆகத்தான் வந்து அப்படியே மலை சாரல் வந்து கம்மியாயிரும். இந்த ரீஜன்ஸ்க்கெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்லயும் சாரல் மழை பெய்யும், வடகிழக்கு பருவமழையிலயும் வந்து மழை கிடைக்குங்க. அதனால வந்து எப்பவுமே ஃபெர்டைலா பசுமையா இருக்கும். டே டைம்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது அப்படியே சூப்பரா இயற்கையை ரசிச்சுட்டே டிராவல் பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம ஹோசூர்ல இருந்து தேனி போகும்போது இந்த டவுன்ஸ் கிராமங்கள் வழியா நம்ம டே டைம்ல டிராவல் பண்ணோங்க. சோ அந்த விளாக் பார்க்காம இருந்தா பாருங்க. டே டைம்ல எப்படி வந்து சூப்பரா வந்து நம்ம வயல்வெளிகளையும் நம்ம மேகங்களா இருக்கிற சிறுமலை, இந்த சைடு இருக்கிற கொடைக்கானல் மலைகள், அதுக்கு நடுவில் இருக்கிற தேனி பள்ளத்தாக்கெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோம் அப்படிங்கிறத எலாபரேட்டா வீடியோ பண்ணிருக்கேன் டிராவல் விளாக். சோ கண்டிப்பா பாருங்க, ஓகேவா? சோ இப்ப நாம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து கிளம்பியாச்சுங்க. சோ எங்கெங்கெல்லாம் போட் பண்ணாங்கன்னா, தேனிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய குளத்துல போட் பண்ணாங்க, வத்தலக்குண்டுலயும் போர்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திண்டுக்கல் டவுனுக்குள்ளயும் கண்டிப்பா போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீட்ஸ் ஃப்ரீயா இருக்கு. பஸ் கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க.
சீட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸ்குள்ளேயும் போயிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 சீட் ஃபில் ஆகுனா கூட லாபம் தானே. அதனால சோ வத்தல கொண்டு வந்து அப்படியே இரவு வெளிச்சத்துல சும்மா தக தக தகன்னு மின்னது பாருங்களா. பூக்கடைகள், பழக்கடைகள், மார்க்கெட் ஏரியா வழியா தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ வாங்க, சூப்பரா ஒரு பயணத்தை திருச்சி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வத்தலக்குண்டுக்கு அடுத்து திண்டுக்கல் கிராஸ் பண்ணுவோம். திண்டுக்கலுக்கு அப்புறம் திருச்சி சிட்டி தாங்க. அதுக்கப்புறம் நடுவுல வேற எங்கேயும் நிறுத்துவாங்கன்னு தோணல. அதனால திண்டுக்கல்ல ஒரு ஸ்டாப் இருக்கும், ஒரு 5-10 மினிட்ஸ் ஹால்ட் போடுவாங்க, அங்க மக்களை ஏத்தி இறக்க. அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும் வண்டி. சோ நம்ம வண்டி சென்னை வரைக்கும் போற வண்டிங்கிறதுனால திருச்சி தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்து விக்கிரவண்டியில விடுவாங்க. அதுக்கப்புறம் நேரா நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. நாம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்க போறோங்க. இப்ப எல்லா எஸ்ஐடிசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகுது. அதை மறந்துடாதீங்க. நீங்க திருச்சி டிராவல் பண்றதா இருந்தா பஞ்சப்பூர்ல இருந்து எப்படி நீங்க திருச்சி டவுனுக்குள்ள போறதுங்கிறத பிளான் பண்ணிக்கணும். அதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படி வந்து சிட்டிக்குள்ள போகணுங்கிற விளாக்ஸும் போட்டிருக்கேன், ஓகேவா? திருச்சி பஞ்சப்பூர் டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. இப்ப வாங்க, நம்ம இரவு நேர பயணத்துக்கும் இளையராஜா மியூசிக்கும் என்ன மாதிரி காம்பினேஷன் எல்லாருக்குமே தெரியும். சூப்பரா ஒரு மெலடி சாங் கேட்டுக்கிட்டே போலாம். என்னோட வாய்ஸ்ல தான், நல்லாதான் இருக்கும், ஓகேவா? தைரியமா கேட்கலாம். ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க மக்களே. இதோ உங்களுக்காக பாடல். இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அலைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது, மான்விழி மயங்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது, இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே, இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே, இரு கரம் துடிக்குது தனிமையும் நெருங்கிட இனிமையும் பிறகுது, இதழில் கதை எழுதும் நேரம் இது. காதல் கிளிகள் 2 ஜாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும், நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும் போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும், இனிய பருவம் உள்ள இளங்குயிலே, இனிய பருவம் உள்ள இளங்குயிலே, ஏன் இன்னும் தாமதம், மன்மத காவியம் என்னுடன் எழுத நானும் எழுதிட இளமையும் துடிக்குது, நாணம் அதை வந்து இடையினில் தடுக்குது, ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி, ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுவடி, காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணி இவள் மலர்காலம் தழுவிடுமோ, காலம் என்றைக்கு கனிந்திடுமோ, காலை மனம் அதுவரை பொறுத்திடுமோ, மாலை மலர் மாலையிடும் வேலை தனில் தேகம் இது விருதுகள் படைத்திடும், இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அலைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது, மான்விழி மயங்குது தோகை போலே மின்னும் பாவை உந்தன் கூந்தல் கார்மேகம் என்றே நான் சொல்வேன் கண்ணே, பாவை எந்தன் கூந்தல் வாசம் யாவும் அந்த மேகம் தனில் ஏது நீ சொல்வாய் கண்ணா, அழகை சுமந்து வரும் அழகரசி, அழகை சுமந்து வரும் அழகரசி, ஆனந்த பூமோகம் மந்தியில் வந்திடும் சுந்தர நிலவோ, நாளும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகமென யாரதை சொன்னது, மங்கை உண்பதில் மனதினை கவருது, மாறன் கனை வந்து மார்பினில் பாயுது,
காமன் கனகளை தடுத்திடவே காதல் மயில் துணை என வருகிறது. மையில் தந்திடும் வார்த்தைகளே மோகம் எனும் நெருப்பினை பொழிகிறது. மோகம் நெருப்பாக அதை தீர்க்கும் ஒரு ஜீவநதி அருகினில் இருக்குது. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அலைக்குது. மனதில் சுகம் மலரும் மாலை இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளையராஜா அவர்களோட சாங் எப்படி இருந்துச்சுங்க? எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ் இது. உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்துக்காக இசையமைச்சிருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். எஸ்பிபி அவர்களும் சித்ராமா அவர்களும் பாடின சாங் ஏதோ பாடியிருக்கேன். இரவு நேரத்துல சூப்பரா ஹம்மிங் பண்ணிட்டு போறது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ அது உங்களுக்காக பாடினதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ண ட்ரை பண்றேன், ஓகேவா? சோ இப்ப நாம பாட்டு கேட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு மக்களே. சோ நம்ம தென் மாவட்டங்கள்ல இருந்து முக்கியமா தேனி சைடு மதுரை சைடு இருந்தெல்லாம் வந்து நம்ம இங்க போகும்போது சென்னை சைடு எல்லாம் போகும்போது ஒரு முக்கியமான ஜங்ஷன் பார்த்தா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டும் சரி ரயில்வே ஸ்டேஷனும் சரி ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கும். திருச்சி வந்து ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வேறையா, இங்கிருந்து வந்து ஒரு 1.5 2 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம நிறைய பயணங்கள் வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், சாரி திண்டுக்கல் ஜங்ஷன்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ட்ரெயின் டிராவல்ஸ் எல்லாம் முக்கியமா நம்ம கொடைக்கானல்ல இருந்துட்டு அப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தோங்க. நம்ம காஷ்மீர், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானான்னு நிறைய டிராவல் பண்ணிருந்தோம். அந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு மக்களே. நீங்க பிளேலிஸ்ட் குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களா, நார்த் இந்தியால நம்ம டிராவல் பண்ண ஸ்டேட்ஸோட வீடியோஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா நான் வந்து பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். சோ நீங்க வெரைட்டியா பாக்கணும், நம்ம மத்த வீடியோஸ் எல்லாம் நம்ம மத்த ஸ்டேட்டோட வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா பிளேலிஸ்ட் குள்ள போனீங்கன்னா லைனா வரிசையா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க, ஓகேவா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா புதுசா ஜாயின் பண்ண மக்களுக்கு வந்து நம்மளோட பழைய டிராவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் இருந்தே டிராவல் பண்ணி இருக்கிற மக்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபுல் ஜேர்னியும். சோ மக்களே, அந்த ஞாபகங்கள், பயண ஞாபகங்களை எல்லாம் கொடுத்த திண்டுக்கல் நகரத்தை தான் நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து டிராவல் பண்ணலாம். மக்களே, நம்ம திண்டுக்கல்ல வந்தோன்னே எடுத்துருவாங்கன்னு நினைச்சேங்க. பட் ஆனா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் இங்க ஹால்ட் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன்ல,
திண்டுக்கல் வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து நம்ம சென்னை போற வழியில இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ். திருச்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மதுரை உடுமலைப்பேட்டை சைடு இருந்து வர்ற மக்களும் இங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தேனி கம்பம் சைடு மதுரை சைடு இருந்த மக்களும் இங்க வருவாங்க. ஸோ இன்கேஸ் அங்கிருந்து வந்து ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து வந்து கொஞ்சம் நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுனால இங்க எப்பவுமே கொஞ்சம் கூட்டமா இருக்கும். திருச்சி அளவுக்கு வந்து நிறைய கூட்டம் இல்லாட்டி கூட திண்டுக்கல்லும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹப்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட்னு வச்சுக்கோங்களா. ஸோ இங்க இருந்து கிளம்பியாச்சுங்க, திண்டுக்கல்ல இருந்து கிளம்பியாச்சு. நீ அடுத்து வந்து திருச்சி போற வரைக்கும் வந்து பெரிய லெவல்ல எந்த ஹால்ட்டும் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் டிராவல் நினைக்கிறேன் நம்ம திண்டுக்கல்ல இருந்து திருச்சி ரீச் ஆகிறதுக்கு. மணப்பாறை வழியா போவோம், ஆனா மணப்பாறையில நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி நிறுத்த மாட்டாங்க. இனி கொஞ்சம் ஃபாஸ்டா போகும்னு நினைக்கிற வண்டி. ஸோ நல்லா சாரல் மலை திண்டுக்கல்லையும் பெஞ்சிருக்குங்க. ஊரே ஃபுல்லா ஈரமா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்களா. வண்டி எல்லாம் கூட மழையில நனைஞ்சு. மழை காலத்துல டிராவல் பண்றதே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. கேரளால பெய்யற அளவுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை வந்து அடமழையா இங்க பெய்யாது. அப்பப்போ வந்து நமக்கு சாரல் மழை தான் கிடைக்கும். நம்ம தேனி மாதிரியே வந்து திண்டுக்கல்லும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மழை அதிகமா இருக்கும். மழை சாரல் இருக்கும், அதிகமா இருக்குங்கிறத விட சாரல் மழை நல்லா பெய்யும் இங்க. ஸோ நல்லா சில்லுன்னு ஒரு ஈவினிங், லேட் ஈவினிங்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்கு. வெதருக்கும் அதுக்கும் ரொம்ப குளிரும் இல்ல வெயிலும் இல்ல, அப்படியே இதமான கிளைமேட்ல டிராவல் பண்றதே வந்து ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் டிராவல் பண்ணாதான் அந்த இன்பம் தெரியும். ஸோ அதனால நீங்களும் நிறைய டிராவல் பண்ணுங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம், ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தால நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் பாருங்க. அண்ட் புதுசா நம்ம 2-3 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வருண் ரெட்டின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து யூஎஸ்ல இருந்தும் ஜாயின் பண்ணியிருக்காரு மெம்பரா. ஸோ இன்கேஸ் நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்க மக்களே. நிறைய பர்க்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக மெம்பர்ஸ்க்காக போடுவேன்.
மக்களே, திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போற வழியில இருக்கிற ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா வந்து பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துச்சுனாவே வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, ஏதோ ஒரு டோல்கேட் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டோல்கேட் எல்லாம் வந்து ஒரு சூப்பரான எக்கோ சிஸ்டம் ஆயிடுச்சுங்க. டோல்கேட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நல்லா கெஃபேஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்சஸ், டோ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வச்சு நம்ம ஹைவேல டிராவல் பண்ற ஆம்னி பஸ்ஸஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரி எல்லாம் ஓட்டிட்டு போறாங்கல்ல, நம்ம நேஷனல் பெர்மிட் லாரி எல்லாம், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டோல்கேட்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரிங்க. ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா ஒரு டோல்கேட் வந்துருதா, அதனால லாங் டிஸ்டன்ஸ் போறவங்களுக்கு வந்து சடனா வந்து ஒரு பிரேக் எடுக்கணும்ப்பா, ஒரு சின்ன தூக்கம் போடணும், இல்ல வாஷ்ரூம் போகணும், இல்ல சாப்பிடணும், டீ காஃபி குடிக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு டெசர்ட்ல இருக்கிற ஒரு ஓஎஸ்எஸ் மாதிரி. ஓகேவா, நம்ம பாலைவனத்துல ஒரு சோலைவனம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹைவேல இந்த டோல்கேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சோலைவனம் மாதிரி. அவசரத்துக்கு தேவையான சாப்பாடு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான எக்கோ சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஹைவேஸ்ல. பாராட்டத்தக்க விஷயம் தான், அது பாராட்டத்தக்க விஷயம். பட் ஆனா நம்ம ஒவ்வொரு டோல்கேட்லயும் பர்சல் இருந்து பணம் எடுக்கும் போதுதான் வந்து கஷ்டமா இருக்கும். என்னதான் இப்போ ஃபாஸ்டேக் வந்துட்டா கூட அதுலயும் வந்து நம்ம பேங்க்ல இருந்து தெரியாம போய்கிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பர்ஸ்ல இருந்து காசாக எடுத்து கொடுக்கணும், இப்ப வந்து அழகா ஸ்கேன் பண்ணி அப்படியே ஆன்லைன்லயே போயிடுது. வாங்க பயணிப்போம்.
மக்களே, நம்ம தேனியிலிருந்து கிளம்பி பெரியகுளம், வத்தலக்குண்டு, திண்டுக்கல் எல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம டெஸ்டினேஷனான திருச்சி நகரத்துக்குள்ள வந்தாச்சுங்க. சோ ரொம்ப வருஷங்களா நம்ம டிராவல் பண்ணும்போது திருச்சிக்குள்ள திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போறதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போறோம். திருச்சி சிட்டிக்குள்ள இருந்து அப்படியே பைபாஸ் பிடிச்சு நாம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ் போக போகுது. நம்ம தேனி ஏன்டா ஆல் த வே திருச்சி வந்தேன்னு கேக்குறீங்க. நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே அதை எக்ஸ்க்ளூசிவா ஒரு விளாக் பண்ணலாம் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தான் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம். நம்ம இரவு நேரத்துல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா, சும்மா தக 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 தகன்னு லைட்ஸ்ல எப்படி மின்னுதுன்னு. சோ இதெல்லாம் நிறைய ஹைப் கொடுத்தாங்களா. சரி ஓகே நம்ம மக்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விளாகா பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா நம்ம திருச்சி வந்தது. திருச்சியில பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நாளைக்கு கவர் பண்ணிட்டு உங்களுக்கு மலைக்கோட்டை, அதுக்கப்புறம் திருச்சியில இருக்கிற ஷாப்பிங் பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு விளாக் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் காலையில் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால உங்களுக்கு திருச்சியில இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் முடிஞ்சா திருவானைக்காவில் கோவில் அதெல்லாம் கூட நான் போடுறேன். இங்கிருந்து சிட்டி பஸ்ஸஸ்ல எப்படி திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகணும், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக வரும் திருச்சியில எக்ஸ்க்ளூசிவா. பட் ஹைலைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தாங்க. நம்ம திருச்சி சிட்டிக்கு ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன்னே சொல்லலாம். திருச்சி சிட்டிக்குள்ள என்னதான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பெருசா இருந்தாலும் கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மக்களே பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சூப்பரா பிளான் பண்ணி நம்ம திருச்சியிலிருந்து ஒரு எவ்வளவுங்க ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க, அவ்வளவுதான், ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விராலிமலை போற வழியில நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவுட்டர் ரிங் ரோட் பைபாஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது ஒட்டுன அப்படியே தான் நம்ம பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க நைட் டைம்ல பாக்குறதுக்கு. இங்க பாருங்களா. சோ இதுதான் டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் நினைக்கிறேன். டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புவாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. செம்ம சூப்பரா கட்டியிருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலேயே என்டர் ஆகும் போதே சும்மா வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் செம்ம மாடர்னா ஆஸ்தட்டிக்கா லைட்டிங்ஸ், எல்இடி லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி சும்மா ஒயிட் டாப்பிங் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல இருக்குங்க. என்னமோ ஏர்போர்ட்ல இருக்கிற ரன்வேயோட ஃபீல் தான் வருது. செம்ம ஸ்மூத்தா நம்ம என்டர் ஆயாச்சு திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. மக்களே நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் பத்தி தான் எக்ஸ்க்ளூசிவா வீடியோ பண்ண போறேன். ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. ஸோ ஐ திங்க் திருச்சி வழியா சென்னை போற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் எங்கெங்கெல்லாம் போகிற பஸ்ஸஸ் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப வாங்க மக்களே, நம்ம திருச்சி ரீச் ஆயாச்சு, இறங்கிறதுக்கு ரெடி ஆகும். மக்களே மணி 12:30 ஆகுதுங்க. கரெக்டாக நாம திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. புதுசாக கட்டியிருக்கிற பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ்க்கு 12:30ங்க. வேற லெவல், செம்ம சூப்பராக இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க. வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கு. ஸோ மக்களே, நம்ம தேனியிலிருந்து வத்தலக்குண்டு திண்டுக்கல் வழியா திருச்சி வரைக்கும் இந்த எஸ்சிடிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from திருச்சி பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.